Assalamualaikum. Hi everyone, it's me Sujan. Welcome back to my channel. சிறகில் விரித்த பறவை மாதிரி நம்ம எங்கே வேண்டாலும் எந்த ஊருக்கு வேண்டாலும் நம்ம இப்போ வந்திருப்போம். பட் நம்ம நேட்டிவ்ல நம்ம வீட்டில் அதுவும் நமக்குன்னு ஒரு ஃபேவரட் ஸ்பாட் ஏதாவது இருக்கும் வீட்டில். அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த ஸ்டெப்ஸில் அப்படியே வானத்தை பார்த்துட்டு எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா? அப்படி என்ன யோசனைன்னு கேட்குறீங்களா? அப்படி என்ன யோசனையெல்லாம் கிடையாது. ஆனாலும் எதையாவது அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே அந்த நேச்சர் ரசிச்சுட்டே வழக்கம் போல் உட்காந்து ஒரு இடத்துல அப்படியே ஜாலியாக எல்லாத்தையும் அந்த ரோட்டோர வேடிக்கையும் பக்கத்தில் இருக்கிற முழு செடியையும் வேடிக்கை பார்க்குறதே ஒரு சுகந்தாங்க. என்னதான் இருந்தாலும் அது எந்த ஊர் எந்த நாடு எங்கே போனாலும் அது நமக்கு திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. அது அந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். எனக்கு எங்கள் வீட்டோடைய மொட்டை மாடி தான் ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட். அதில் இந்த ஸ்டெப்ஸு அங்கே உட்காந்துட்டு சாயந்தரம் ஆனால் குட்டி குட்டி பசங்கள்லாம் இந்த பட்டம் விடுவாங்க, அதை வேடிக்கை பார்க்குறது, பழைய ஆண்டனாவை வேடிக்கை பார்த்துட்டு யோசிக்க வேண்டியது. அதுவும் இந்த அசர் டைமில் தொகுத்து முடிச்சுட்டு அசர் டைமில் அப்படியே மேலே போய் அப்படியே விளையிட்டு இருக்கும் போது எதையாவது யோசிச்சுட்டு அப்படியே நாய் குலைக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு அப்படி எதையோ சாதித்த மாதிரி வெட்டியாக உட்கார்றதே ஒரு செம்ம ஃபீலு தானே. நிஜமாவே எல்லாருமே இந்த ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் இப்படிலாம் ஒரு டைம் கொஞ்சம் நேரம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். கரெக்டு தானே நான் சொல்கிறது? அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது நீ எப்படி அப்படி வெட்டியாக உட்காரலாம் அப்படின்னு ஒரு கால், கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி வாங்க போவோம் அப்படின்னு உடனே என் பையனுக்கு டிப்டாப்பாக ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு வா போவோம் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு என்னுடைய சிஸ்டர்ஸ் கசின் கூட சேர்ந்துட்டு ஊர் சுற்றலான்னு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னு கேட்குறீங்களா? பாருங்கள் நீங்களே. ஐ திங்க் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கே போயிருந்தோன்னு. ஸோ பக்கத்தில் போட்டிருந்த எக்ஸிபிஷனுக்கு போகலான்னு திடீர்னு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு கால், சரி வா நம்மளும் போவோம் அப்படின்னு ஜாலியாக கிளம்பியாச்சு. அப்படி குட்டீஸெல்லாம் நல்ல ஆட்டம் நல்ல கதை பேசிக்கிட்டு ஜாலியாக சார் கேப்பும் கூலர்ஸும் போட்டால் கழட்ட மாட்டார் வெளியே போகும்போது. ஸோ அது மாதிரியே போட்டுட்டு ஜாலியாக போயிட்டுருக்காரு. செம்ம எக்ஸைட்மெண்ட்டு. கூட்டத்தெல்லாம் பார்க்கவும் ஓவர் ஜாலியாகிட்டார். நல்ல கூட்டமாக செம்மையாக இருந்துச்சு. அடித்து பிடிச்சி நாங்கள் போகிறோம், நீங்கள் பார்க்கிங் பண்ணிட்டு போங்க வாங்கன்னு நாங்கள் இறங்கி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த வெளியவே உள்ளேருந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும் இல்லையா? அதுவும் தூரத்துலேருந்து இங்கே தெரியுது. ஒரு கேமல் வேறு பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படியே பசங்களுக்குலாம் அப்படியே வைப் ஆக ஆரம்பிச்சிச்சு. பாட்டு போடுறான்டா வைப் ஆகுதுடா அப்படின்னு பேசிக்கிட்டே உள்ளே போனாங்க. அந்த கேமல் வேறு குளிக்கவே இல்லை, எத்தனை நாள் ஆச்சு அழுக்காக இருக்குதோ அப்படின்னு பேசிக்கிட்டே போனானுங்க. நல்லா என்ஜாய் பண்ணானுங்க எங்களை விட. பசங்களுக்காக தானே இந்த மாதிரி பிளேஸுக்கெல்லாம் போகிறதே. ஒரு 2 கேமல் வச்சுட்டு அழகாக இப்படி ரைடு கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் பசங்கள்லாம் ஐயோ இதை பார்த்தாலே அசிங்கமாக இருக்குது, குளிக்கவே இல்லை போல் அப்படின்ட்டு பக்கத்துக்கே போக மாட்டேன்ட்டானுங்க. என் பையனுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு, ஜாலியாக இருந்துச்சுன்ட்டு ஒரே கொதிச்சுக்கிட்டே அவங்க அண்ணன் கையை பிடிச்சது தான். அவன் பாட்டுக்கு போகிறான், நம்மளெல்லாம் கண்டிக்கவே மாட்டேங்கிறான். எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அந்த பேசிக்ஸ் மாஸ்க் அதெல்லாம் என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் நேரம் வேடிக்கை தான் பார்க்கலாம், ஏறி தான் போக மாட்டேங்க. கொஞ்சம் நேரம் இந்த கேமரா வேடிக்கை தான் பாருங்கள் அப்படின்னு கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இல்லைடா ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒரு ட்ரெயின் வேறு சுற்றிக்கிட்டு இருக்குது. என் பையனுக்கு ட்ரெயின்னாலே சும்மாவே பிடிக்கும். ட்ரெயின்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. கிட்ஸ் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதை விட சூப்பரான விஷயம் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தது என் பையன் டப்புன்னு ஏறி உட்காந்துட்டேன் மேலே. சவுண்ட் எஃபெக்டோட வேறு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்களா? இது நான் சவுண்டு போட்டது கிளியராக இருக்குமான்னு தெரியல. சவுண்டெலாம் எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல நேச்சுரலாக அழகாக செட் பண்ணி லைட்டிங்ஸோட அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு குட்டி குட்டி மூமெண்ட்ஸோட.
லைட்டிங்ஸ் எல்லாம் எவ்வளோ கிளியராக பர்ஃபெக்டாக தெரியுதுன்னு தெரியல. பட் கொஞ்சம் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டெரராக இருந்துச்சு. கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கவும் கொஞ்சம் என் பையன்லாம் பயந்துட்டான் நல்லாவே. இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தாலே நமக்கே டெரராக இருக்குது. சின்ன குழந்தைங்க பயப்படாதுங்களா? அவன்லாம் அடிச்சு விழுந்து ஓடியே போயிட்டான். அந்த ரெட் கலர் லைட்டுக்கும் அந்த பயங்கரமான புல்லுக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த பிக் சைஸ் கிங்காங் செம்மையாக இருக்குல்ல. அண்ட் இந்த டைனோசரும் கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்டோடு தான் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. லைட்டாக மூவ் ஆச்சு. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸில் தான் போட்டிருந்தாங்க எக்ஸிபிஷன். ஸோ இது கொஞ்சம் தான் அந்த டைனோசர் அந்த அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் தான் என்ட்ரன்ஸில். தென் முக்கியமானதே அந்த எக்ஸிபிஷன் அப்படின்னாலே ஃபேர் போடுறது தான். ஸோ இந்த மாதிரி ஃபேர் போட்டிருந்தாங்க. நிறையா ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. வாங்குறமோ இல்லையோ அப்படி பார்ப்போம் அப்படின்னு நாம் போய் லைட்டாக பக்கத்தில் போய் நின்றாலே டெமோ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சரி இப்படி தட்டி பார்த்து வாங்கணும் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்படி உக்காந்து பார்த்து வாங்கணும் அப்படின்ட்டு போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் அந்த டிஸ்கோ லைட்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அழகாக வச்சுருந்தாங்க. பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் யாரோ என்னமோ செய்யுங்கடா, நாங்கள் பார்த்துக்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஆளாளுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. அங்கே பாருங்களேன் ஒரு குட்டி பையன் அழகாக என்ன செஞ்சிட்ருக்கான்னு. நிறைய கார், பைக்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. யூஷுவல் எல்லா இடத்துல இருக்கக்கூடிய விஷயந்தான். அண்ட் கேடிஎம் பைக்கை பார்த்ததும் சார் போய் வாங்குற மாதிரி போய் பார்த்துட்ருக்கிறாரு. இது நேச்சர் தானே பசங்கனாலே. அதுவும் இந்த கேடிஎம்மில் என்ன க்ரேஸுன்னு தெரியல. பயங்கரமாக அதில் ஒரு க்ரேஸாக இருக்காங்க எல்லா பசங்களும். இப்போ அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, நிறைய இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. வுடன் டாய்ஸ் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் எங்கள் வீட்டில் வாங்கி தான் தர மாட்டேங்காங்க. சும்மாவது தொட்டு பார்த்துக்குறோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா அதெல்லாம் சும்மா தொட்டு பார்க்கக்கூடாதுமா, எதை வாங்குறீங்களோ அதான் பார்க்கணுன்னு தட்டி விட்டாங்க. நிறைய ட்ரெஸ்ஸஸ் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாம். ரேட்டில் எவ்வளோன்னு தெரியல. நம்ம வாங்கினா தானே பார்ப்போம். சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு போனோம். ஆஸ் யூஷுவல் எல்லா பக்கம் இருக்கக்கூடிய அந்த மசாஜர் உட்காருங்க டெமோன்னு நம்ம கேக் ஷோக்கு போனால் எப்படி வந்து டெமோ பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுத்தாங்களோ அந்தளவுக்கு இங்கே கொடுக்க கிடையாது. பட் எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய அந்த விஷயம் தானே. இங்கே வந்து கிட்ஸுக்கு வந்து நிறையா அந்த புக்ஸு, ஹேங்கிங்ஸு, அவங்களுக்கு அந்த நாலேஜபிள் ஸ்டிக்கர்ஸு, பேம்ப்ளெட்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ குட்டீஸ் அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நார்மலான அஃபோர்டபுள் ரேட்ஸ் தான், ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, கரெக்டாக தான் இருந்துச்சு எல்லாமே. இந்த இடத்துல ரொம்ப கூட்டம், நிறைய ஸ்கூல் பசங்க தான் இருந்தாங்க. இந்த இங்கே பாருங்கள் சார், இது மேஜிக் கவுண்டர். கூட்டத்தில் கைவிடாமல் என் தம்பியை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். மேடம் பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க தம்பியை, என் அக்கா பொண்ணு. ஸ்கூல் ஜாயின் பண்ணுறதுக்கு அட்மிஷனுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல. ஃபார் நேச்சர் லவர்ஸ் லைக் மீ. ஸோ என்னோடய சிஸ்டரும் பயங்கரமான நேச்சர் லவர் தான். மேடம் போய் பார்த்துட்டு இருந்தாங்க என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு. நிறையா வச்சுருந்தாங்க, நிறைய சீட்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க.
ஆர்கானிக்ஸ், அதாவது ஒரிஜினல் சீட்னு சொல்லுவாங்களா, ஸோ அதெல்லாம் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு அங்கே. என்னை பார்த்தா ஆரி வாங்குற ஆள் மாதிரியா இருக்குது. ஓகே, அவங்க கடமை அவங்க செய்கிறாங்க. வீடியோ எடுக்கிறனால அவங்கெல்லாம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. இது சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களாம் நினச்சிட்டாங்களே என்னன்னு தெரியல. பட் ஆளாளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இது இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே, சரி நம்மளும் வந்ததுக்கு அப்படியே பார்த்துட்டு போவோம்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தோம். இவங்களும் நிறைய ஆஃபர்ஸ் தான் சொன்னாங்க. ப்ராடக்ட் வாங்குறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் நம்மளுடைய ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காகவே வந்து யார் பக்கத்துக்கு போனாலும் ஃபுல்லாக, அதுவும் இந்த மாதிரி ஸ்டவ்லாம் வீடியோவில் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாங்க. அண்ட் இதுக்கு இதெல்லாம் ஃப்ரீ அப்படின்லாம் காமிச்சாங்க. எப்படி இந்த மாதிரி எக்ஸிபிஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க, வாங்குறாங்களோ இல்லையோ, இது நல்ல ரீச் இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் கூட வாங்கலாம்ல, அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த இது விடியம் கஸ்டமைஸ்டு மிக்ஸி குக் வித் கோமாளியில் பார்த்துப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாப்பு வரைக்கும் தொடச்சி பாருங்கிறாங்க. எங்கே தொடச்சி பார்க்க, இந்த பிளேஸ் வழக்கம் போல் பெண்களுடைய கூட்டம் மலை மோதும் ஒரு இடம். நாம் போகல இப்போ அந்த இடத்துக்கு. இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லா இடத்துலையும் அந்த ட்ரீம் கேச்சர் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்போயும் வாங்க மாட்டேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அழகாக இருக்கும். ஆனால் வீட்டில் தங்கோட்டா சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி இந்த ட்ரீம் கேச்சர்லாம். பீஸ்ஃபுல் ஸ்டாச்சு, கிட்ஸுடைய ஃபேவரட் டாய்ஸ் ஐட்டம். இந்த பிளாஸ்டிக் முறுக்கு புளிகிறது இந்த மாதிரி இன்னும் வித்துட்ருக்குறீங்க. இது வீட்டுக்கு போனால் ஓகே ஆகாது, ஆனால் அவங்க வச்சுக்கிட்டோல பர்ஃபெக்டாக வரும். இவ்வளோ கூட்டத்தில் இங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். கிளியை சொன்னேன். ஆட நம்ம G4 எலிங்க பெர்ஷியன் கேட்லாம் வச்சுருந்தாங்கப்பா. அழகாக இருக்குல்ல, மசு மசுன்னு. நல்ல உறக்கம் ஒருத்தவங்களுக்கு. ஹலோ, நல்லா சாப்பிடுங்க. ஃபிஷ்ஷெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒரு அழகு தான். எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுல்ல, செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் ஒவ்வொரு மாதிரி, அவ்வளோ அழகு. எனக்கு ஃபிஷ்ஷஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அதை மெயின்டைன் பண்ணுறது தானே பெரிய மேட்ரு. அதனாலேயே இல்லை, வாங்கலை. அழகாக இருக்குல்ல பார்க்குறக்கு. என்ன ஃபாஸ்ட்டு.
எப்போவுமே இருக்கும் இல்லையா? நமக்கு பிடிச்சது இந்த அப்பளம் தான். எங்கே போனாலும் இந்த அப்பளம் வாங்கி சாப்பிட்றது ருசியே ருசி தான். என் பையன் தான் அதில் ஏற தெரியாமல் நின்று திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு ஃபன் ஈவினிங் குட்டீஸோட ரொம்பவே ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க. வெளியே போகிறதே இந்த குட்டீஸுங்க ஆடுறதுக்காக தானே. நல்லா ஆட்டம் போட்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு ஒரே குஷி எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு ஆடுறதில் ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க. குட்டீஸுங்களெல்லாம் நல்லா ஆட்டம் போட வச்சுட்டு அவ்வளோதான். அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு வாக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. பிஸி ஆர் ஃப்ரீ டே வாட் எவர், கிட்ஸ்க்காக கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி நல்லா ஆட்டம் போடுறதும் அண்ட் ஆல்சோ நாங்களும் ஒன்றா தானே போனோம் கசின்ஸோட. ஸோ எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டே ஆட்டம் போட்டுகிட்டே போகிறது இட்ஸ் சம் ஃபீல் தான் இல்லையா? இவ்வளோதான். டயர்டாக வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. இன்றைக்கோட வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.